மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம் என்றால் முகர்ந்தவுடன் வாடிவிடும் அனிச்சம்பூ. முகம் திரிந்து நோக்க, முகம் சுளித்து பார்க்கும் பொழுது அல்லது அன்பில்லாமல் பார்க்கும் பொழுது. குழையும் விருந்து, விருந்தினரின் மனம் உடைந்துவிடும். அனிச்சம் என்ற பூவின் தன்மை என்னவென்றால் முகர்ந்து பார்த்தவுடன் அது வாடிவிடும். அதுபோல விருந்தினரை முகம் சுளித்து பார்த்தாலே அவர்களின் மனம் உடைந்துவிடும். விருந்தோம்பலில் உணவு மட்டும் கொடுத்தால் போதாது, முகத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். இல்லையெனில் விருந்தினர் மனதில் வருத்தம் ஏற்படும். விருந்தினரை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் மனம் காயமடையும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்.